ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ரோமன் கிளாசிசிசம் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரீக்ஸ் வந்து பொலிட்டிக்கலி டிக்ளைன் ஆன அப்புறமா ரோம் வந்து பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியாக வந்து உருவாச்சு. ரோம் வந்து ஒரு ரிப்பப்ளிக் கண்ட்ரி. அதை வந்து ஸ்டார்டிங்கில் சில ஃபியூ பீப்புள் எலெக்டட் பீப்புள் தான் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரோமன் ரிப்பப்ளிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையம்விரேட் வந்து 3 கிங்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஜூலியஸ் சீசர், தென் பாம்பே, தென் தேர்ட் ஒன் கேஷியஸ். இதில் ஜூலியஸ் சீசர் 44 பிசியில் வந்து அவங்கள அசாசினேட் பண்ணிட்டாங்க. ஆண்டனி அண்ட் ஒக்டேவியஸ் அந்த டைமில் வந்து சப்போர்ட்டராக வந்து இருந்தாங்க. தென் செகண்ட் ட்ரையம்விரேட் வந்து ஃபார்ம் ஆச்சு. அது வந்து ஆண்டனி, ஒக்டேவியஸ் அண்ட் லெப்பிடஸ். இதில் ஆண்டனிக்கு வந்து ஈஜிப்டில் உள்ள கிளியோபேட்ரா மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்து அவங்க வந்து கண்ட்ரியோட அஃபேர்ஸ் எதையுமே வந்து டேக் கேர் பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறமா ரோமை விட்டுட்டு அவங்க வந்து ஈஜிப்டுக்கு வந்து போயிடுவாங்க. தென் செகண்ட் சிவில் வார் வந்து நடக்கும். அதில் ஒக்டேவியஸ் வந்து வின் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து ரோமோட எம்பரர் ஆவாங்க அண்ட் ஆண்டனி வந்து இறந்துருவாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து ரெயின் ஆஃப் அகஸ்டஸ் சீசர். இந்த டைமில் 3 மேஜர் ரைட்டர்ஸ் வந்து இருப்பாங்க: வெர்ஜில், ஹொரஸ் அண்ட் ஓவிட். வெர்ஜில் வந்து ஏனியடுங்கிற எப்பிக் வந்து எழுதியிருப்பாங்க. இது வந்து ஏனியஸுங்கிறவங்களோட ஸ்டோரியை பற்றி தான் வந்து இருக்கும். ஏனியஸ் ஒரு ட்ரோஜன் ஹீரோ. இவங்க வந்து ட்ராவல் பண்ணி சிட்டி ஆஃப் ரோமை வந்து ஃபைண்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஹோமரோட ஒர்க்கை வந்து மாடல் பண்ணி தான் வந்து இருக்கும். இது வந்து நிறைய யூரோப்பியன் எப்பிக்ஸ்க்கு வந்து ஒரு மாடலிங்காக வந்து இருந்துச்சு, எஸ்பெஷலி வந்து தி ஃபேரி குவீனுக்கும் கூட. வெர்ஜில் வந்து ஆதர் ஆஃப் எபிக்ஸ் மட்டும் கிடையாது, இவங்க வந்து பாஸ்ட்ரல் பொயட்ரியோட ஃபாதரும் கூட. தியோக்ரிட்டஸ் அண்ட் வெர்ஜில் இவங்க 2 பேரும் தான் வந்து பாஸ்ட்ரல் ட்ரெடிஷன் வந்து கொண்டு வந்தாங்க. வெர்ஜில் அப்புறமா நிறைய ரைட்டர்ஸ் எல்லாம் கிரீக் ஃபிலாசபிலேருந்து தான் வந்து நிறைய ரோமன் வேல்யூஸை வந்து கொண்டு வந்தாங்க. எக்ஸாம்பிளாக வந்து ஸ்டாய்சிசம் அப்படின்னா டியூட்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, தென் வந்து செல்ஃப் டிசிப்ளினோட இருக்கிறது, தென் வந்து பொலிட்டிக்கலி வந்து இன்வால்வ் ஆகுறது, தென் வந்து ஒரு அவேர்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது. தென் வந்து செகண்ட் குவாலிட்டினா எபிக்யூரியானிசம் அப்படின்னா ப்ரெசன்ட் லைஃப் வந்து போயிட்டே வந்து இருக்குது, டேஸ் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ இந்த டைமை வந்து நாம் ரொம்ப ப்ளஷரோட வந்து என்ஜாய் பண்ணணும், சாப்பிடணும், ட்ரிங்க் பண்ணணும், தென் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். நாளைக்கு நம்ம வந்து எப்போ வேணால் இறக்கலாம், அப்படி ப்ரெசன்ட் டைமை வந்து என்ஜாய் பண்ணுறது. தென் வந்து ஸ்கெப்டிசிசம் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் வந்து டவுட் பண்ணுறது. தென் ஃபைனலி வந்து சினிசிசம். இந்த வேல்யூஸ் எல்லாமே வெர்ஜிலோட டைம்லேருந்தே ரோமன் லிட்ரேச்சரில் வந்து இருக்குது. தென் அபவுட் ஹொரஸ். ஹொரஸ் வந்து ஆத்தர் ஆஃப் ஓட்ஸ், சட்டையர்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம். இவங்க வந்து ஹொரேஷியன் ஓட்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. இதை வந்து அலெக்சாண்டர் போப் வந்து எசேஸாக வந்து எழுதியிருக்காங்க. மாரல் எசேஸ், தென் எசே ஆன் மேன், இதில் எல்லாம் இந்த மாடல் தான் இருக்கும். ஹொரேஷியன் எசேஸ் எல்லாமே வந்து ஹியூமன் ஃபாலிஸை பார்த்து வந்து லாஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா ஹியூமன் மிஸ்டேக்ஸ், நம்ம டெய்லி லைஃப்பில் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்து சிரிக்க மாதிரி வந்து இருக்கும். இந்த ஹொரேஷியன் ஓட்ஸ் எல்லாமே வந்து சிம்பிள் எவ்ரிடே லைஃப் ஸ்டைல் பற்றி வந்து இருக்கும். தென் வந்து கான்வர்சேஷனல் ஸ்டைலில் வந்து எழுதியிருப்பாங்க. அதே டைமில் பிண்டாரிக் ஓட்ஸ் வந்து ஃபார்மல் ஸ்டைலில் வந்து எழுதியிருப்பாங்க. இதோட இம்பார்ட்டன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து 18th செஞ்சுரியில் தான் வந்து வந்துச்சு. ஹொரேஷியன் சட்டையர்ஸால், மாரல் எசேஸ், எசேஸ் ஆன் மேன், இது மாதிரி போப்போட சட்டையர்ஸால். இதெல்லாமே வந்து ஹியூமன் ஃபாலிஸை பற்றி வந்து லாஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தென் வந்து ஜுவனாலியன் சட்டையர்ஸ் வந்து வந்துச்சு. அது வந்து பீப்புளை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி. இதை வந்து எழுதுனது ஜானத்தன் ஸ்விஃப்ட். அவங்களோட ரைட்டிங்ஸில் எல்லாம் வந்து இந்த டைப் சட்டையர்ஸ் வந்து இருக்கும். தென் ஹொரஸோட கிரிட்டிக்கல் ஒர்க் தான் வந்து ஆர்ஸ் பொயட்டிகா. இதை வந்து அவங்க லெட்டர் ஃபார்மில் வந்து எழுதியிருப்பாங்க. லெட்டர் ஃபார்மேட் இல்லைன்னா எபிஸ்டில் ஃபார்மேட்னு வந்து அதை சொல்லுவாங்க. தென் ஓவிட் வந்து மெட்டமார்ஃபோசிஸ் வந்து எழுதியிருப்பாங்க. தென் மெட்டமார்ஃபோசிஸ்னு வந்து ஃப்ரான்ஸ் கஃப்காவோட நொவெல்லா வந்து சொல்லுவாங்க. ஓவிட் எழுதின மெட்டமார்ஃபோசிஸ் வந்து ப்ளூரல் ஃபார்ம், கஃப்காவோடது வந்து சிங்குலர் ஃபார்ம். ஸோ இந்த ப்ளூரல் ஃபார்ம் மெட்டமார்ஃபோசிஸ் வந்து இதை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து லவ் ஸ்டோரிஸ் பற்றி தான். ஒரு 200 ஹீரோஸோட லவ் அண்ட் அட்வென்ச்சர் பற்றி தான் வந்து இந்த ஒர்க்கில் வந்து இருக்கும். ரெனைசன்ஸ் டைமில் உள்ள நிறைய லிட்ரரி ஒர்க்ஸ்க்கு வந்து இதுலேருந்து தான் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க, ஓவிடோட மெட்டமார்ஃபோசிஸ்லேருந்து. ஓவிட் வந்து ஆர்ஸ் அமட்டோரியாங்கிற ஒரு ஒர்க்கும் கூட வந்து எழுதியிருக்காங்க. இதில் வந்து எப்படின்னா ஒரு லவ்வரை வந்து எப்படி அட்டைன் பண்ணுறது, தென் லவ்வை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இதுக்கான ஐடியாஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் செனக்கா வந்து ஆதர் ஆஃப் ரிவெஞ்ச் ட்ராஜடிஸ். இவங்க வந்து பிளட் ட்ராஜடி தான் வந்து எழுதியிருப்பாங்க. இவங்க வந்து எலிசபெத்தன் அண்ட் ஜெகோபியன் பீரியடில் வந்து ரொம்ப பாப்புலர் இவங்களோட ஒர்க்ஸ். ரோமன் கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் எல்லாமே வந்து லாட்டினில் தான் வந்து எழுதினாங்க.
தென் வந்து காமெடி ரைட்டர்ஸ் யாரெல்லாம்னா பிளாட்டஸ் அண்ட் டெரன்ஸ். இவங்க 2 பேரோட ஒர்க்லேயும் தான் வந்து ஷேக்ஸ்பியரோட காமெடிக்கு வந்து மெட்டீரியல் வந்து எடுத்திருப்பாங்க. டெரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லேவா வந்து இருப்பாங்க. லேட்டர் வந்து இவங்கள வந்து ஃப்ரீ பண்ணிருவாங்க. பிளாட்டனோட காமெடிஸ்னா ஆம்ஃபிட்ரையன் அண்ட் மெனக்மி. இது 2மே வந்து ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா வந்து இருந்திருக்கு. போத் பிளாட்டஸ் அண்ட் டெரன்ஸ் இவங்க 2 பேரோட காமெடிஸும் வந்து மெனண்டரோட நியூ காமெடியை மாடல் பண்ணி தான் வந்து இருக்கும். இந்த பிளாட்டஸ், டெரன்ஸ் அண்ட் மெனண்டர் இவங்க 3 பேரோட காமெடிஸும் சேர்த்து தான் வந்து லேட்டர் ஆன் வந்து காமெடி ஆஃப் மேனர்ஸ்க்கு வந்து வந்துச்சு. அது உருவானதுக்கு வந்து ரீசன் வந்து இவங்க 3 பேரோட ரைட்டிங்ஸ் தான். ஸோ தட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி வீடியோ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.